गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगतांपति ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. சங்கத்தியாக பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில் காமதேவார்ச்சனை பண்ணினா விட்டு கூடல் இழைத்தா, கூடல் இழைத்ததுக்கப்புறம் குயிலை தூது விட்டா. அப்போ குயிலை தூது விட்டு இந்த மாதிரி 10 பாட்டை கற்றுண்டா பெருமாளுடைய பேர் நமோ நாராயணான்ற மந்திரத்தை தினமும் சொல்லி பெருமாள் இடத்துல பக்தி உண்டாகும் அப்படின்னு சொன்னால், இப்போது அடுத்தது வசந்த காலம் ஆயிடுத்து. அடுத்த காலத்துக்குள்ள தான் கண்ட கனாவை தான் தோழியுடைய ஆண்டாள் பகிர்ந்துக்கிறார். அந்த கனவு எப்படிப்பட்டது அப்படின்றது தான் ஆண்டாள் கல்யாணம்னு எல்லாரும் திருப்பாவை முடிஞ்ச உடனே இந்த வாரணமாயிரம் 10 பாட்டை கொண்டு ஆண்டாளுடைய கல்யாணமானது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உபன்யாசங்கள்லாம் நன்னா ஆண்டாள் கல்யாணம்னு விமர்சையாக பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய கனவு, கல்யாண கனவு எப்படிப்பட்டது, கனவு காண்றது தான் இந்த 10 பாட்டு வாரணமாயிரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஒரு அழகான ஒரு 10 பாட்டுகள். ஒரு கல்யாண மேடையை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி அந்த கல்யாணமானது எப்படி நடக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆண்டாளில் காமிச்சு கொடுக்குறா. ரொம்ப அழகாக காமிச்சு கொடுக்குறா. இந்த அளவுக்கு ஒரு விவரமாக, நல்ல விஸ்தாரமாக, பெரிதாக எந்த ஆழ்வாரும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் கல்யாணத்தை வர்ணிக்கலை. ஆண்டாள் ஒருத்தி தான் வர்ணிச்சிருக்கா. பெண் தன்மையை கொண்டவள் தான் தனது கனாவை சொல்லும் பொழுது அது ஒரு தனி ஏற்றமானது தான். மற்ற ஆழ்வார்கள்லாம் பெண் தன்மையை எடுத்துண்டாலும் பெண்ணாக மாட்டார்கள். ஆண்டாள் சுபாவத்திலேயே பெண் அப்படின்றதுனால அந்த பெண்மைக்குரிய அந்த காதலும் உணர்ச்சிகளும் தன்மைகளும் பறக்க பல இடத்துல நம்ம இந்த நாச்சியார் திருமொழியில் பார்க்க போகிறோம். அதில் அந்த பெண்ணினுடைய நிலைமையிலிருந்து அந்த கல்யாணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத ஆண்டாள் ஆரம்பிக்கிறா. பாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். அதாவது முதல் நாள் பெருமாள் 1000 யானைகள் சூழ வராராம். இவளுடைய அப்பாவே பாடறா, பெருமாள் எப்படிடா மாடு மேய்ச்சிட்டு வரார் அப்படின்னா, தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் அப்படின்னு பெரியாழ்வார் பாடர். 1000 தோழர்களோட பெருமாள் அந்த காட்டுக்குள்ளே போய் மாடு மேய்ச்சிட்டு வர்றது அவ்வளோ அழகாக இருக்குமா. 1000 பிள்ளைகளோடு பெருமாள் வரார். அதே ஆண்டாள் வாரணம் 1000 சூழ வலம் செய்து யார் வரா? நாரணன் நம்பி. நம்பின்ற வார்த்தைக்கு அழகன் அர்த்தம். நாரணன் என்ன சொல்லக்கூடிய அழகானவன் வருகிறான். வரும்பொழுது எப்பயுமே ஒரு பெரியவர்கள் வந்தால் அவளுக்கு பூரண குடம் கொடுக்கறது அப்படின்றது வழக்கத்தில் உண்டு. அதாவது பூரண கும்பம் கொடுக்கறது அப்படின்றது வழக்கம் உண்டு. ஏன்னா அது பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. போராததுக்கு கண்ணன் மாப்பிள்ளையாக போயிட்டான். கண்ணன் வரானா, பெரியாழ்வார் பூரண பொற்குடம் வைத்து பெருமாளுக்கு பூர்ண கும்பம் கொடுத்து எங்கும் தோரணம் நாட்ட. கல்யாணத்துக்கு முதல் வேலை தோரணம். அடுத்த பாசுரத்தில் வாழை மரத்தை சொல்ல போகிறான். ஆக தோரணம் கட்டினா மாதிரி ஏ தோழியே நான் கனவு கண்டேன் அப்படின்னு முதல் பாசுரம். 2வது பாசுரத்தில் நாளை வதுவை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இந்த பாசுரமானது நிச்சயதார்த்தத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா, நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் கோள் அரிமாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழினான். வதுவை அப்படின்ற வார்த்தையானது நிச்சயதார்த்தம்னு அர்த்தம். நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு பெரியவர்கள்லாம் கூடி முடிவு பண்ணுறாலாம். மனம் என்று நாளிட்டு, நாளைக்கு, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுன்றது இனி வரைக்கும் வழக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த நிச்சயதார்த்தத்துக்கு பெரியவர்கள்லாம் கூடி நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு என்ன பண்ணுவா? அதே மாதிரி பாலை கமுகு பரிசுடை, பாலைன்னு சொல்லக்கூடிய தென்னம்பாலை முதலியவர்கள்லாம் கொண்டு வாழை மரம்லாம் கட்டி நன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா. அந்த இடத்துல பெருமாள் ஒரு நரசிங்கன் மாதிரி வரானான். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை. ஒரு ஏறு வந்தால் எப்படி இருக்குமோ, காளமாடு வந்தால் எப்படி இருக்குமோ, சிங்கம் மாரியும். ஏன்னா இதே ஆண்டாள் கீழே சொல்லும்பொழுது யாரை நோக்கி திருப்பாவை நோன்பு இருந்தால் யசோதை இளஞ்சிங்கம்னு சொன்னான். வசுதேவருக்கு சொல்லும் பொழுது மிடுக்கானவன் சொன்னான். அப்படிப்பட்ட எம்பெருமானத்தை இங்கே சொல்கிறா. கோள் அரி மாதவன், சிங்கம் போல இருக்கக்கூடிய மாதவன் கோவிந்தன் என்று ஓர் காளை, அப்படிப்பட்ட ஏறு மாதிரி வரக்கூடிய எம்பெருமான் வந்தார். வந்த உடனே நிச்சயதார்த்தத்தில் என்ன பண்ணுவா? பொண்ணை உக்காத்தி வச்சு பொண்ணுக்கு மாலை போட்டு பொண்ணுக்கு ஒரு புடவை கொடுப்பா. கொடுத்த உடனே கொண்டு வந்துட்டு இந்த பையனை இந்த பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் ஒரு பத்திரிகை எழுதி கையெழுத்து போடுவாள். அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். ஆச்சரியமான ஒரு சடங்கு.
இதில் ஒரு விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், பெருமாளுக்கு யார் உறவுக்காரா? பெருமாளுக்கு யாரும் உறவுக்காரா கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது. மொத்த தேவர்களும் பெருமாளுக்கு உறவுக்காரெல்லாம் பெருமாளோட வந்தாலாம். என்ன பண்ணா? தேவர் குழாம் எல்லாம் வந்து இருந்து என்னை மகட்பேசி, என்ன பெருமாளுக்கு வரன் பேசி முடிச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நிச்சயதார்த்தம் பேசி முடிச்சா எடுத்து புடவை கொடுக்கணும். அதை சொல்கிறா, மந்திர கோடியுடுத்தி மணமாலை. மந்திர கோடி அப்படின்னா அந்த புடவை கொடுக்கும்பொழுது ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பா. அந்த மந்திரம் என்னத்தை சொல்கிறது? இப்போல்லாம் மேற்கொண்டு நம்ம இந்த கல்யாண மந்திரங்களை பற்றிலாம் நிறைய பார்க்க போகிறோம். அந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அம்மா நீ போகக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் என்ன, மாமனார் என்ன, மச்சினர்கள் என்ன, நாத்தனார்கள் என்ன, அதாவது கணவனுடைய கூட பிறந்தவர்கள், அக்கா தங்கை அண்ணன் தம்பி வா எல்லாரும் உன் பேச்சை கேட்டு வாழட்டும், நீ எப்பயுமே ஒத்துமையாக இருப்பாய், குடும்பத்தோடு சேர்ந்து இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த மந்திரமானது சொல்கிறதாம். அப்படிப்பட்ட மந்திரத்தை சொல்லி அந்த பொண்ணை வாழ்த்துறா. எப்படி? நீ போகிற இடத்துல நீ தான் நிலச்சி நிற்கணும், உன் வார்த்தை தான் பெருசாக மதிக்கப்படணும்னு சொல்லி வேத மந்திரம் சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த புடவையை கொடுக்குறா. மந்திர கோடி உடுத்தி மணமாலை. கோடி உடுத்தினா புடவை, மணமாலைன்றது அந்த மாலை, அதாவது நிச்சயதார்த்த மாலை. இதை யார் போடணும்? பெண்ணுன்றதுனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வது போடக்கூடாது, அதாவது மாப்பிள்ளை போடக்கூடாது. கல்யாணம் ஆனாவிட்டு தான் மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடலாம். இன்றைக்கி நடக்கிற காலம் மொத்தம் எவ்வளோ நம்ம விருத்தமாக நடந்துட்டு தப்பாக நடந்துட்டுருக்கோன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பொண்ணும் பிள்ளையும் தொட்டு பேசுகிறதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த காலத்தில் பழக்க வழக்கத்தில் இருந்திருக்கு. மாலை கூட போட்டது கிடையாது தான் மாப்பிள்ளை. அப்போ யார் போடுவா அப்படின்னா, அந்த மாப்பிள்ளையோட கூட பிறந்தவள், உடன் பிறந்தவள், அக்காவோ தங்கையோ யாரோ போடணும். அந்த மாதிரி கண்ணனுக்கு கூட பிறந்தவள் யார்? துர்க்கைன்னு சொல்லக்கூடிய தேவி. அவளைத்தான் இங்கே சொல்கிறது அந்தரி சூட்ட. அந்தரினா துர்க்கையை சொல்கிறது. ஏன் அவ சூட்டணும் அப்படின்னா, இந்த தேவகிக்கு 8 குழந்தை பிறக்கிறது, 8வது குழந்தை கம்சனை அழிக்க போகிறதுன்னு அசரீதி சொல்லிடுதுன்னு கம்சனுக்கு பயம். அப்போது அங்கே கண்ணனுக்கு முன்னாடி இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய துர்காதேவி பிறக்கிறா. அதாவது மாற்றி வச்சுடுறா. அதாவது கண்ணனை கொண்டு போய் கோகுலத்திலையும் அங்கே யசோதைக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து இங்கே வச்ச உடனே கம்சன் இது என்ன பெண் குழந்தைன்னு கத்தியை எடுத்து அந்த குழந்தையை வெட்ட வரும்பொழுது அந்த குழந்தை திடீர்னு ஆகாயத்தில் வந்துடுதான். அந்தரம்னா ஆகாசத்துக்கு பேர். ஆகாசத்தில் வந்து கம்சனை பார்த்து சிரித்து, அப்பா ஒன்று அழிக்க போகிறவன் ஏற்கனவே கோகுலத்துக்கு போயாச்சு, அதாவது ஓல்டு நம்பர் நியூ நம்பர் அட்ரஸ் உட்பட எல்லாத்தையும் கொடுத்துட்றா கம்சனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவனை அழிக்கிறதுக்கு, கண்ணன் அழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சுட்டு இருக்கான். அப்போது ஏன் அந்தரி அப்படின்னா, அந்த ஆகாசத்தில் அந்த கம்சன் விட்டும்பொழுது பறந்ததுனால அந்தரின்னு பேரான். அப்படிப்பட்ட அந்தரி சூட்ட. அந்தரி என்ன சூட்டினா, இந்த மந்திரம் சொல்லி கொடுத்த புடவையையும் மணமாலையையும் இந்த அந்தரியானவள் இந்த ஆண்டாளுக்கு சூட்டுற மாதிரி நான் கனவு கண்டேனே தோழி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா? 4 திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி, அதாவது புண்ணிய தீர்த்தங்களெல்லாம் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து இது பண்ணுறாளாம். 4 திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். இந்த இடத்துல காப்பு அப்படின்றது ரக்ஷாபந்தனம் அப்படின்ற ஒரு முகூர்த்தம். அதாவது இந்த வரிசை சொல்கிறாளோ இல்லையா ஆண்டாள், அந்த வரிசை கூட எப்படி கல்யாணத்தில் நடக்கணுமோ அதே வரிசை இனி வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். முதல்ல நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தத்தில் புடவை கொடுத்த உடனே அடுத்த நாள் கார்த்தால் ரக்ஷாபந்தனம் பண்ணணும். அந்த ரக்ஷாபந்தன முகூர்த்தத்தை தான் ஆண்டாள் இப்போ சொல்கிறா. என்ன புண்ணிய தீர்த்தங்களெல்லாம் கொண்டு வந்தாச்சு, நல்ல வேத விற்பனர்கள்லாம் உட்காந்து வேத மந்திரம் சொல்கிறா. என்ன பண்ணுறா? எனக்கு நிறைய பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூ புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை, அந்த புனிதன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானோட நான் சேரறதுக்காக என் கையில் ரக்ஷாபந்தனன்றது கட்டுறா. ரக்ஷாபந்தனம்ன்றது ஆணுக்கு வலது கையிலையும் பெண்ணுக்கு இடது கையிலையும் கட்ட வேண்டும். அதை 9 வாட்டி சுற்றி கட்டணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் என்ன சொல்கிறது? இந்த கயரானது நம்ம 2 பேரையும் இணைச்சி ரொம்ப நாள் காப்பாற்றட்டும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்கிறது. இப்போ பாருங்க, ஒவ்வொரு மந்திரத்துலையும் நம்மளுடைய மேன்மையையும் நல்வாழ்க்கையும் தான் இந்த வேத மந்திரங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே தவிர இதில் எங்கேயாவது ஒரு ஆபாசம் வருதான்றதை நீங்கள் பாருங்கள். மேல் வரப்போகிற பாசரங்களையும் இதை நாம் இன்னும் விசேஷமாக பார்க்க போகிறோம். அந்த 7 அடி எடுத்து வைக்கிறது, அந்த பொறி தட்டுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஆண்டாள் அற்புதமாக சொல்கிறா. ஆக இப்போ ரக்ஷாபந்திரம் ஆயிடுத்து. காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான் கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிள மங்கையர்தாம் வந்ததிரு கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தோழி நான். இப்போ மாப்பிள்ளை பந்தலுக்குள்ளே வரானா.
என்ன பண்ணுறா? கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி. எல்லா இடத்துலையும் மங்கையர்கள், அதாவது சௌபாகியவதிகள், சுமங்கலிகள், நல்லா பிரகாசமாக தாயார் மாதிரி முகமாக இருக்கான் அவளுகளாம். அப்படிப்பட்டவாள்லாம் வந்து எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி அந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வராலாம். கூட்டிகிட்டு வரச்சே கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிரில மங்கையர் தாம். அவளுடைய சதிர், அந்த அழகு தேஜஸ் இருக்கே முகத்தில், அதுக்கு பிரகாசம் அவ்வளோ அழகாக இருக்கான். சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள அவள்லாம் போய் இந்த மாப்பிள்ளையை கூட்டின்னு வரலாம். அப்படி கூட்டின்னு வந்து பந்தலுக்குள்ளே எங்கும் அதிரப்புகுத கனா கண்டனே தோழியே, இப்படி அந்த கண்ணபிரான் புடை சூட மங்கையர்களோட கூட பெரியவாள்லாம் போய் கூட்டின்னு போய் அந்த குழந்தைய கண்ணனை கூட்டின்னு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வரா அப்படின்ன உடனேவே அடுத்த பாசுரத்தில் ஆண்டாளுடைய கல்யாணம் நடக்க போகிறது. அந்த கல்யாணமானது எப்படி நடக்கிறது, அதில் என்னென்ன மந்திரங்கள் வருது, அது எவ்வளவு முக்கியம், அதில் எந்த வித ஆபாசமும் இல்லை அப்படின்றதெல்லாம் தான் நாம் அடுத்த தொகுப்பில் அனுபவிக்க போகிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.